இந்திய துல்லியமற்ற சாவ் மகள் ஜூன்லி மற்றும் உள்நாட்டு உதவியாளர் மகள் ஜிம்லி கொண்டு கடந்து விளையாடும் போது கடத்தப்பட்டார். ஜிமினி தலையிட முயற்சிக்கும் போது அவள் கடத்தப்பட்டிருக்கிறாள். இதற்கிடையில் சுந்தர்பன்ஸில் எஸ்எஸ்பி சிவன் சிவாஜி ராய் ஒரு பெண்களும் போதை கடத்தல் நடவடிக்கையும் நீக்குகிறது. சைவா சிவனியை விசுவாசத்தை காணாமல் சாமுவேவின் காணாமற் போனது விசாரணையை நடத்துவதற்கு பரிந்துரைக்கிறது. அதே நேரத்தில் 2 கோடி பொதுமக்கள் மீட்கும் அறிவித்தார். கடத்தல்காரர்கள் ஆரம்பத்தில் பெம்கர் மாஃபியா நெட்வொர்க்கின் சக்திவாய்ந்த தலைவரான அம்மாவுக்கு பெண்கள் கைமுறையாக கையாண்டனர். ஆனால் பின்னர் ருமானி மீண்டும் நேரடியாக மீட்கப்பட்டார். திரிவானை மேற்பார்வையிடும் சிவன் இருந்த போதிலும் குற்றவாளிகளை போலீசை ஏமாற்றுவதற்கு ஒரு முன்னுரிமை வீடியோ அழைப்பை பயன்படுத்தி குற்றவாளிகள் தவிர்க்கப்படுகிறார்கள். ஒரு கும்பல் உறுப்பினர் கம்யூனிஸ்ட் காமல்களாகவும் வெளிப்படுத்துகிறார். சிவன் 3வது வயதில் இருந்து 8 முதல் 9 வயதில் இருந்து 93 பெண்கள் காணாமல் போயுள்ளனர். 3 பேரில் காணாமல் போயுள்ளனர். ஏராளமான ஒரு குழந்தைக்கு தவறான குற்றச்சாட்டுக்கு பின்னர் குஹம் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கிறார். பின்வரும் வழிமுறைகளைப் போலவே டெர்மா நம்பிக்கைக்கு அமோமா இன்ஜன்ஸை துரோகம் செய்ய ஃபேம்கர் மாபியாவிற்கு எதிராக வேலை செய்யுமாறு கூறுகிறார். அவரை கொலை செய்ய முயற்சிக்கும் போது ஒரு ஊழியர்களில் ஒரு அமிலத்தில் கொல்லப்பட்டார். விரைவில் அம்மா தனது வீட்டை ஊடுருவி ஷிவானை அச்சுறுத்துகிறார். சிறுநீரக கொல்லப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு மீது ஒரு ரயில் முடிவடைகிறது மற்றும் ராமனான் மீட்க ராமனான் அனுப்பப்படுகிறது. அவர் பதிலாக அவளை கொலை செய்ய அம்மாவிற்கு பணியாற்றும் போலீஸ் படைப்புக்குள் ஒரு மோல் தன்னை வெளிப்படுத்துகிறார். அம்மா ஜிவிஸை காப்பாற்றுவதற்கு சபானியை அச்சுறுத்துகிறார். சிற்பீது வழக்குறையிலிருந்து மூத்த அதிகாரிகளால் அகற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் விசாரணை தொடர்கிறது. ஒரு மருத்துவமனையில் ஒரு காணாமல் போன பெண் ஒரு பெரிய மருத்துவமனையில் பல பெண்கள் உயிருடன் எரித்து விடும் என்று விரைவில் பின்னர் இறந்து போனார். ஷிவானி ட்ரெட்டாட்ரோவிற்கு பெண் வரைபடங்களில் ஒரு சின்னத்தை இணைப்பதோடு அம்மாவால் கடந்து செல்லும் ஒரு குழந்தையாக ராமனுஜன் தனது கடந்த காலத்தில் தனது நெட்வொர்க்கில் எழுப்பப்பட்டார். சிவன் ஜம்முழாங்கம் மற்றும் அம்மாவின் களஞ்சியமாக தொடங்குகிறார். ஆனால் ராமனுஜன் ஆதாரமாகவும் கையாளுதலையும் காரணமாக அவர் விடுவிக்கப்பட்டார். சிவன் தற்காலிகமாக நிறுத்தி ஒரு முக்கிய சாட்சி காவலில் இறங்குகிறார். ராமனுஜன் அம்மா மற்றும் உட்செலுத்துதல் பாத்திமா கொழும்புக்கு தப்பி ஓடினார். சிவன் ஒரு சுயாதீனமான அணியை உருவாக்குகிறார். மேலும் சாஹுவின் ஆதரவுடன் வெளிநாடுகளுக்குள் நுழைகிறார். கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் மருந்துகளை துரிதப்படுத்துவதற்காக விரும்பிய ஒரு சுத்திகரிக்கப்பட்ட HPV வைரஸ் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பரிசோதனைகளில் சோதனைப் பொருள்களை பயன்படுத்துவது பெண்கள் கடத்தப்பட்டனர் என்று தெரியவந்துள்ளது. ரூஹானியின் கொலை விளக்கி கண்டறிதல் தவிர்க்க முடியாதவர்கள் கொல்லப்பட்டனர். சிவன் கம்மாவை கைப்பற்றுகிறார். கொழும்பில் ராமனுஜன் காந்தத்தை எதிர்கொள்கிறார். பாத்திமா ஒரு தகவல் தொடர்பு என நடந்தார். ஒரு தப்பிக்கும் முயற்சியில் அம்மம் கொல்லப்பட்டிருக்கிறது. ராமனுஜனின் செயல்பாடு முறியடிக்கப்படுகிறது. சிவன் மறுவடிவமைப்பு பெண்கள் காப்பாற்றப்படுவதை உறுதிப்படுத்துகிறது. பின்னர் சிவன் தனது ராமன்தான் பாதிக்கப்பட்டவர்களில் இருந்த அதே வைரசுடன் அவரை காவலில் வைத்தார். அவர் போலீஸ் படை மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டார். ஜனாதிபதியின் பதக்கம் வழங்கப்பட்டது மற்றும் ஒரு சிறப்பு பணியை தலைமை செயல்படுத்தல் தன்னாட்சி. ஜம்மி தனது தந்தையுடன் மீண்டும் இணைந்தார். சாஹோ மூடுவதை கண்டார்.